ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பன் சிவபெருமானின் அருளால் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அத்தனையும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னைக்கு சிவ கிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சிவ கிரகா அப்படின்னால கிரகம் அப்படின்னாலே வீடு இல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இது சிவ கிரகா என்ற பெயருடனேயே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலை சிவனின் இல்லம் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஜாவா தீவுகளில் யோககர்த்தா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த சிவகிரகான்னு சொல்லக்கூடிய பிராம்பணன் கோவில். இந்த கோவிலை பற்றிய புதிய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால் நீங்கள் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிவகிரகாவுக்கு போயிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புராண கதை இந்த சிவகிரகா கோவிலை பற்றி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பண்டிங் போண்டோவாசா அப்படிங்கிறவன் ஒரு சாதாரண குடிமகன், ஒரு இளைஞன். அந்த நாட்டு இளவரசி பேர் ரோரோ ஜங்ராங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இளவரசியின் மேலே இவன் ஒருதலை காதலாக இருந்துட்டு இருந்திருக்கான். அப்படி ஒருதலை காதலாக இருந்துகிட்டு இருக்கும்போது இது இளவரசிக்கு தெரிய வருது. நான் எப்படியா இருந்தாலும் இளவரசியை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக காதலிக்கிறதா, அப்படி அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிற சொல்கிற அளவுக்கு அந்த பண்டிங் போண்டோவாசா இருந்திருக்கான். ஆனால் இந்த இளவரசிக்கு சுத்தமாக அவன் மேலே அன்பும் இல்லை, காதலும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இளவரசி அவனை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு இரவுக்குள்ள நீ 999 சிலைகள், அதாவது 1000 சிலைகளை நீ வடிச்சிடணும். 1000 சிலைகளை நீ வடிச்சிட்டீன்னா, அதாவது விடியறதுக்குள்ள 1000 சிலைகளை நீ வடிச்சிட்டீன்னா உன்னை நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டிங் போண்டோவாசா கிட்ட அந்த ரோரோ ஜங்ரான் சொல்கிறாங்க. இளவரசி சொன்ன உடனே, அப்படியா, சரி 1000 சிலைகளை நான் பண்ணிட்டேன்னா உடனே என்னை திருமணம் செஞ்சுக்குவில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு உறுதியாக சொன்ன உடனே இவன் அந்த ஒரு நாள் முழுக்க, அந்த இரவு வரைக்குமே, அன்று இரவு முழுவதுமே சிலைகளை வடிக்கிறதுலையே குறிப்பாக இருக்கான் அந்த பண்டிங் போண்டோவாசா. எப்படியாவது இளவரசியை நான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமாக அவன் சிலைகளை எல்லாம் வடித்து கொண்டே இருக்கான். விடியற்காலையே ஆயிடுச்சு. 4 மணி 5 மணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேலையும் வந்துருச்சு. 999 சிலைகளை அந்த பண்டிங் போண்டோவாசா சிற்பியாக இருந்து சிலையை செதுக்கி முடிச்சிட்டான். இன்னும் ஒரு சிலை தான் இருக்கு. இதை அந்த இளவரசி ரோரோ ஜோங்ராங் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ நம்ம விடுவதற்குள்ள, அதாவது காலையில் ஆகிறதுக்குள்ள இவன் அதையும் பண்ணிட்டானா, இவனை நாம் திருமணம் செய்து கொள்ளணுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி, அதாவது சூரியன் உதித்த மாதிரி எல்லாத்தையும் கோவில் சேவலை கூவ சொல்கிறது, கோவிலில் என்ன பண்ணணுமோ பிரம்ம முகூர்த்தத்தில் அதை பண்ண சொல்கிறது, இப்படி விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற, காலையில் 6 மணி சூரிய உதயம் ஆயிடுச்சின்னு சொல்கிற அளவு எல்லா ஏற்பாடுகளையும் இளவரசியாக இருக்கக்கூடிய இந்த ரோரோ ஜோங்ராங் சொல்கிறாங்க. அதன்படியே அந்த குடிமக்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில் ஆயிடுச்சுன்னு இவனும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பார்க்கும்போது சூரியன் உதிக்கவே இல்லை. ஆனால் அதற்குரிய அறிகுறிகளாக சூரியன் உதித்தால் என்னென்ன நடக்குமோ அத்தனை அறிகுறிகளும் அந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பண்டிங் போண்டோவாசாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா என்னைய வேண்டான்னு சொல்கிறதா இருந்தால் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி பொய் சொல்லி, அதாவது இன்னும் ஒரு சிலை தான் வடிக்க வேண்டியிருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் இதை போல பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டீங்க. அதனால் நீங்களும் சிலையாக போய் 1000வது சிலையாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பண்டிங் போண்டோவாசா.
இதைத்தான் காதலுக்காக இருக்கும் சிவகிரகா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கோவில் தான் இரவு முழுக்க அந்த 999 சிலைகளையும் செய்து வைத்த நம்ம இந்த சிவகிரகான்னு சொல்லக்கூடிய பிரம்மனான் கோவில். இந்த பிரம்மணன் கோவில்ல அந்த 1000வது சிலையா இருந்தா இல்லையா இளவரசி, அந்த சிலையும் இருக்கிறதா இன்று வரை நம்பப்படுது. ஆனா அது எந்த சிலைன்னு தெரியல. இன்றும் அந்த கோவில்ல, பிரம்மணன் கோவில்ல 1000வது சிலையா இளவரசியும் சிலையாக இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. காதலுக்காக 1000 சிலைகளை செய்த அந்த பண்டிங் போண்டோவாசா இந்த கோவிலையுமே கட்டியதாகவும் ஒரு புராண கதையில சொல்றாங்க. இரவுக்குள்ள, அதாவது ஒரு நாளுக்குள்ள கோவிலை கட்டி 999. ஏன்னா காதலின் வேகம், அன்பு அப்படி இப்படி செய்தும் முடியலைன்னு சொல்லிட்டு இளவரசிக்கே ஒரு சாபமா, நீயும் சிலையாக போவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை கொண்டதுதான் இந்த கோவில். இந்த கோவில்ல 1000 சிலைகளும் அற்புதமா இருக்கு. அதுல ஒரு சிலை தான் நம்ம ரோரோ ஜாங்ராங்குடைய அந்த, அதாவது இளவரசியினுடைய ஒரு சிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஜாவா தீவுல யோக்யகர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு நகர் இருக்கு. அந்த நகருக்கு பக்கத்துல தான் இந்த பிரம்பணன் கோவில் அமைந்திருக்கு. இந்த பிரம்பணன் கோவில் 40 ஏக்கர் நிலத்துல அமைந்திருக்கு. மிக பிரம்மாண்டமா அமைந்திருக்கு. ஆனாலும் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவிலா இருக்கக்கூடியது கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர்வாட்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானின் ஆலயம்தான். அடுத்ததாக 2வது இடமாக இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்பணன் கோவில், அதாவது சிவகிரகா இருந்துட்டு இருக்கு. இந்த கோவிலை உலக புராதன சின்னமா 1991 அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட நல்ல கோவில் 850ஆம் ஆண்டு, கிபி 850ஆம் ஆண்டு கட்டப்பட்டதா சொல்லப்படுது. அதற்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டுகளில் எரிமலை வெடிப்புகளாலும், அடுத்தது இந்த நிலநடுக்கங்கள்னாலும், 2006 வந்த நிலநடுக்கத்தினாலும் கூட இந்த கோவில் சேதமாயிருக்கு பாருங்க. இத்தனையும் அடிக்கடி அந்த அரசு முயற்சி செய்து கோவிலை கட்டிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடிஜி அவங்க இந்தோனேசியாவில் போய் இந்த பிரம்பணன் கோவிலை பார்த்துட்டு வந்து இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த கோவில் புனரமைப்புக்கு நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி உள்ளதுல ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றை அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்களை பார்த்தாலே நம்மளுடைய இந்திய கல்ச்சர் நல்லா தெரியுதுங்க. அப்படி மிக அருமையாக ஆசியாவிலேயே 2வதாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில் இந்த சிவகிரகா என்று சொல்லக்கூடிய பிரம்பணன் கோவில். சிவகிரகா என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல் தான் முன்னாளில், அதாவது கோவில் கட்டப்பட்ட நாட்களில் இருந்திருக்கிறது. அதற்கப்புறம்தான் பிரம்பணன் கோவில் அப்படின்னு சொல்லி மருவி அழைக்கப்பட்டிருக்கு. இதுல நடுநாயகமா இருக்கக்கூடியது சிவன் கோவில் தான். அந்த சிவன் கோவில் 47 மீட்டர் உயரமுடைய ராஜகோபுரத்தோட அமைந்திருக்கு. அதற்கு இரு பக்கமும் பிரம்மனும் விஷ்ணுவும் அமைந்திருக்காங்க. அவர்களுக்கு நேர் எதிர்த்தாப்புல அவர்களின் வாகனங்களாக சொல்லக்கூடிய நந்தி தேவர், அண்டப்பறவை, கருட பகவான் எல்லாருமே வீட்டிருக்காங்க. 240 சுற்றுக்கோவில்களை கொண்ட இந்த கோவிலை சுற்றி பார்க்க நமது பிரதமர் மோடிஜி அவங்க ஹெலிகாப்டர்ல போய் தான் சுத்தி பார்த்துருக்காங்க. ஏன்னா 40 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில். மிகவும் அதிசயத்தக்க அளவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, சிவபெருமான நம்ம எல்லா இடங்களிலும் லிங்க வடிவாகலையே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், வணங்கிக்கிட்டு இருக்கோம், வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரம்பணன் கோவில்ல 3 மீட்டர் உயரத்திற்கு தாமரை மலர் மேல நின்றவாறு, அதாவது சிவன் ஒரு திரு உருவமாக காட்சியளிக்கிறார். லிங்க ஸ்வரூபம் இல்லாம திரு உருவமா தாமரை மீது நின்ற கோலத்தில் நமக்கு அருள்பாலிக்கிறார். 4 கைகளுடன்
தாமரை மேலே நின்று இருக்க மாதிரி அருள்பாலிச்சிட்டு இருக்கார் இந்த இடத்துல பிரம்மணன் கோவில்ல சிவபெருமான். இப்படி அதிசயத்தக்க விஷயங்கள் நிறைந்த இந்த பிரம்மணன் கோவில் கும்பாபிஷேகம் ஆகட்டும், இப்பதானே புனரமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்குள்ள நாமும் ஒரு முறை பிரம்மணன் கோவிலுக்கு சென்று வர சிவபெருமானின் ஆசி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கும்போது ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறதும், சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஜகாத்தாவில் யோக்கியகர்த்தா, ஜாவா தீவில் யோக்கியகர்த்தாவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மணன் கோவிலுக்கு நம்மளையும் அழைப்பார், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்மளையும் அழைப்பார், நமக்கு அந்த அருளை அவர் வழங்குவார்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.